பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். எழில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா போறாங்க. பாக்கியா போயிட்டு எழில என்னடா சந்தோஷமா போயிடுங்க, இப்போ நீ உன் முகம் வாடிட்டு வந்திருக்க, என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா வீட்டுக்கு வெளியே போனாலே அமிர்தாவை தொல்லை பண்றதுக்காக அந்த கணேஷ் வந்துட்டே இருக்கான். அந்த கணேஷோட சாப்டர் முடியாதாம்மா, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பாக்கியா வந்து எவ்வளோ சொன்னாலும் அவன் திருந்த மாட்டான்டா, எப்படியாவது ஒன்று அடைஞ்சிடணும் அமிர்தாவை நினைச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா நீ இருன்றாங்க. என்னம்மா பண்ணிட போறான், அவன் போய் என்ன பண்ணிட்டு போறான்றாங்க. இல்லடா அமிர்தா மேல அவ்வளோ உயிர் அவன் இருக்கவன், உடனே வந்து அமிர்தாவை உனக்காக அவன் விட்டு கொடுக்க மாட்டான். ஏதாவது ஒன்று அடையிறதுக்காக, அமிர்தாவை அடையிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவான். அந்த விஷயத்த வந்து நீ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். அவன்கிட்ட கோபமாக நடந்துக்காத. அது மட்டும் இல்லாமல் அவன் கோபப்படுறதுலேயும் வந்து ஒரு அர்த்தம் இருக்குல்ல. இத்தனை நாளாக இவன் நம்ம பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருந்தவன் சடன்லி உன்னுடைய பொண்டாட்டின்ற போது அந்த கஷ்டம் அவனுக்கு இருக்க தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக அவனுக்கு நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சிடலான்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து எழிலுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.